யூரினரி இன்கான்டினன்ஸ், அதாவது நம்ம விருப்பப்படுறப்போ யூரின் போகாமல் தன்னெச்சரிக்கையாக லீக் ஆகிடுறது தான் இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ்கிறது. யூரினரி இன்கான்டினன்ஸ்னால் என்ன, யாருக்கெல்லாம் வரலாம், அதில் டைப்ஸ் என்ன, ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன, ஈஸியாக எப்படி வீட்லேயே அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், எல்லா விஷயங்களுமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்கர மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்களோட யூடியூப் சேனலில் போய் யூரினரி இன்கான்டினன்ஸுங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் எல்லா வீடியோஸையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பயனுள்ள விஷயங்கள் நீங்கள் வீட்லேயே ஃபாலோ பண்ணுறதுக்கு உண்டானது நிறையா நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். யூரினரி இன்கான்டினன்ஸ், அதாவது யூரின் நம்மளுக்கு அறியாமையே நம்மளை போயிடுறது அப்படின்னா என்னங்க டாக்டர் அப்படின்னா, நார்மலாக நம்மளுடைய பிளாடர் எதுக்காக ஃபங்க்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா, யூரின் கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டாக கிட்னிஸ்லேருந்து ஃபில்டர் ஆகி சேரும் பொழுது யூரின் பேக் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேர்த்து வச்சுக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு 800 ml-லேருந்து 1000 ml வரைக்கும் அதை சேர்த்து வைக்க முடியும். பட் அர்ஜென்ட்டான சூழ்நிலையில் ஒரு 1500 ml வரைக்குமே யூரினரி பிளாடர் சேர்த்து வைக்க முடியும். இந்த பிளாடர் நம்மளுக்கு அறியாமல் லீக் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காகத்தான் யூரினரி ஸ்பிங்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. யூரின் போகிற டிப்பில் ஒரு ஸ்பிங்டர் இருக்கும். அந்த ஸ்பிங்டர் தான் வால்வ் மாதிரி அதை அடைச்சி வச்சுக்கும். நம்ம எப்போ விருப்பப்பட்டு யூரின் போகலான்னு நினைக்கிறோமோ அந்த வால்வ் ரிலாக்ஸ் ஆகி கம்ப்ளீட்டாக பிளாடர் கண்ட்ராக்ட் ஆகி எல்லா யூரினையும் வெளியே தள்ளிடும். இதுதான் யூரினரி கான்டினன்ஸ் அப்படிங்கிறதுங்க. இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படின்னா, இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு அறியாமல் யூரின் போகிறது தான் யூரினரி இன்கான்டினன்ஸ்ங்கிறது. இது டெம்பரரியாக இருக்கலாம். ஒரு சூடு பிடிச்சப்போ, திடீர்னு அடக்க முடியாமல் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி வர்றப்போ, அந்த மாதிரிலாம் டெம்பரரியாக இருக்கலாம், இல்லை பெர்மனண்ட்டாகவும் இருக்கலாம். அதே சமயம் கொஞ்ச நாட்களாக வந்திருக்கலாம். ஒரு 5-6 டேஸாக தான் இருக்குன்ட்டு இருக்கலாம். சில பேருக்கு வருட கணக்குலையும் போகலாம். இன்னொன்று, அப்பப்போ இன்டர்மிட்டண்ட்டாக வரலாம். சில டைம் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குதுங்க டாக்டர்னு இருக்கலாம். சில பேர்த்துக்கு பெர்மனண்ட்டாகவே எப்போவுமே எனக்கு கான்டினன்ஸே இல்லாமல் இருக்குங்கிறதும் இருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு வகையான யூரினரி இன்கான்டினன்ஸ் இருக்குதுங்க. யூரினரி இன்கான்டினன்ஸ்னால், அதாவது நம்மளால் காமனாக நம்மளோட யூரினை கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் யூரினரி இன்கான்டினன்ஸ். தன்னெச்சரிக்கையாக நம்ம அறியாமல் போகிறது. இதில் பொதுவாக பார்த்திங்கன்னா 4 வகையில் இதை நம்ம பிரிக்க முடியும். நம்பர் 1 ஏர்ஜென்சி இன்கான்டினன்ஸ், அதாவது எனக்கு அர்ஜென்ட்டாக யூரின் வருதுங்க, யூரின் போகிறக்கு முன்னாடியே நான் யூரின் லீக் ஆயிடுது அப்படிங்கிறது. மோஸ்ட்லி யூரினரி இன்ஃபெக்ஷனால், இந்த மாதிரி ஒரு கிருமிகள் தாக்கப்பட்டதுனால இந்த மாதிரிலாம் வரலாம். ஓல்டேஜ் பீப்புளுக்கும் வரலாம். இதுக்கு பேர் ஏர்ஜென்சி இன்கான்டினன்ஸ். அடுத்தது 2வது வகை ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ், அதாவது ஏதோ ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் வயிற்றுக்குள்ளார ப்ரெஷர் அதிகப்படுத்துறது. அதாவது இருமும் பொழுதோ, தும்மும் பொழுதோ, நம்ம வேகமாக சிரிச்சிடும் பொழுதோ, இல்லை ரொம்ப மோசமான சூழ்நிலையில் நம்ம பைக் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதோ, வேகமாக ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கினாலோ, ஒரு பஸ்ஸில் ஸ்பீடாக ஏறி இறங்கினாலோ டக்குன்னு யூரின் லீக் ஆகிடுறது நம்மளுக்கு தெரியாமையே. ரொம்ப எம்பாரசிங்கான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். இதுக்கு பேர் ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸுங்கிறதுங்க. 3வது வகை ஃபங்க்ஷனல் இன்கான்டினன்ஸுங்கிறது. இது பெரும்பாலும் நம்ம நார்மலாக ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்ருப்போம், ஒரு ஸ்குவாட்டிங் பொசிஷனில் இருப்போம், ஏதோ ஒரு செயல்களில் ஈடுபடும் பொழுது நம்மளை அறியாமே யூரின் போகிறது தான் ஃபங்க்ஷனல் இன்கான்டினன்ஸ். 4வது வகை ஓவர்ஃப்ளோ இன்கான்டினன்ஸ் அப்படிங்கிறது. அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய பிளாடர் நார்மலாக ஃபில் ஆகி நம்ம யூரினரி ஸ்பிங்டர் ரிலாக்ஸ் ஆனோடனே கம்ப்ளீட்டாக எம்டி ஆகிறது தான் நார்மல் விஷயம். சில டைம் இந்த ஃபில் ஆனதே நம்மளுக்கு தெரியாமல் அந்த ஸ்பிங்டர் ரிலாக்ஸ் ஆகாமல் இருந்ததுன்னா ஃபுல் பிளாடர் ஃபில் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா வர யூரின் மட்டும் வெளியே போயிட்டுருக்கும். பிளாடர் எம்டியே ஆகாது. இந்த சூழ்நிலையில் நம்ம 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு 5 ml யூரின் போயிட்டே இருப்போம். இது ஓவர்ஃப்ளோ இன்கான்டினன்ஸுங்கிறது. பெரும்பாலும் பிளாடர் அவுட்லெட் அப்ஸ்ட்ரக்ஷன்லேயும் வேறு நரம்புகள் ப்ராப்ளம், ஏதாவது தண்டுவட ப்ராப்ளம், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ இந்த 4 வகைகளாக யூரினரி இன்கான்டினன்ஸை நம்ம பிரிச்சுக்க முடியும். யூரினரி இன்கான்டினன்ஸ் வந்துச்சுன்னா பொதுவாக இருக்கிற சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஏர்ஜென்சி. நம்ம யூரின் வர்ற மாதிரி இருக்கும், வேகமாக நம்ம டாய்லெட்டை தேடி அலைவோம், அதுக்குள்ளார யூரின் போயிடுவோம். நிறைய டைம் டக்குன்னு கொஞ்சம் யூரினாக லீக் ஆகிருக்கலாம். அதாவது ஒரு பேண்ட்ஸ் மட்டும் நினைஞ்சிருக்கும், ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும். சில டைம் பஸ்ஸில் போயிட்டுருப்போம், எங்கேயாவது ஒரு இடத்துல அங்கே போய் யூரின் போகலான்னு நினச்சிட்ருப்போம், அதுக்குள்ளாரையே நம்ம ட்ரெஸ் ஸ்பாயில் பண்ணிக்குவோம். ஏதாவது ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்துருப்போம், ஆஃபீஸில் உட்காந்துருப்போம், ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு யூரின் போகலான்னு நினைக்கிறக்குள்ளாரையே நம்ம போயிடுவோம். அர்ஜென்ட்டாக வருது, டாய்லெட் போகலான்னு நம்ம போய் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே யூரின் 1 or 2 drops லீக் ஆகிரும். இது எல்லாமே ஏர்ஜென்சி இன்கான்டினன்ஸுங்கிறோடது. 2வது வகையில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸில் யூஸ்வலாக நம்ம மைல்டு ஃபார்மில் ஏதாவது ரொம்ப காஃபு, ஸ்னீசிங் இந்த மாதிரி வரும்பொழுது யூரின் லேசாக லீக் ஆகும். அந்த மாதிரி இருமல் சளி பிடிச்சாலே ஐயோ யூரின் லீக் ஆகுமேங்கிற பயம் நிறைய பேத்துக்கு வந்துடும். இதுவே மோசமான சூழ்நிலையில் ஒரு இடத்துல போய் சிரிச்சாலே வந்துடும். ஒரு பஸ் ட்ராவல் பண்ணும்போது பஸ்ஸு குலுங்கினாலே வந்துடும். பைக் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பைக் ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கினாலே டக்குன்னு ஒரு 4-5 drops லீக் ஆகிரும். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாமே ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸில் வரும்.
இன்னொன்று வந்து ஓவர்ஃப்ளோ இன்கான்டன்ஸில் பார்த்தீங்கன்னா யூரின் வந்து ஃபுல்லாக அடைச்சிக்கும், யூரினே வரல, அப்டவுன் பெயின் ரொம்ப இருக்கும், இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி இருக்கும், என்னால் வலி தாங்க முடியலன்ட்டு இருக்கும், ஆனாலும் யூரின் வந்துட்டு இருக்குங்க டாக்டர். ரொம்ப என்னென்னா ஃபுல் பிளாடர் வந்து ஃபுல்லாகி அதுக்கு மேலே தாங்காமல் ஓவர்ஃப்ளோ ஆகி, அதாவது கொஞ்சம் சேர்ற யூரின் வந்து எக்ஸ்ட்ராவாக வெளியே வர்றது தான் ஓவர்ஃப்ளோ இன்கான்டன்ஸ். 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு 5 சொட்டோ 5 ml யூரின் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இது வந்து ஓவர்ஃப்ளோ இன்கான்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தாலும் நாளடைவில் பார்த்திங்கன்னா யூரின் கண்டினியூஸாக இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்பர் 1 பயங்கர நம்மளுடைய மன உளைச்சலுக்கு ஆளாயிருவோம். ரொம்ப சொசைட்டியில் வந்து எந்த ஃபங்க்ஷனுக்குமே போக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடுவோம். திரும்ப அங்கே வர்றதுனால ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸும் யூரினை சுற்றியும் வர ஆரம்பிச்சிடும். ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிடும். ரொம்ப எம்பாரசிங்கான ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிடும். ஸோ எந்த வகையான யூரினரி இன்கான்டன்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய சிம்டம்ஸ் வந்து ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம்னா இம்மீடியட்டாக அதுக்குண்டான தீர்வுகளை நம்ம வந்து காண முடியும். டாக்டர், யூரினரி இன்கான்டன்ஸ் வந்துச்சுன்னா யார் டாக்டரை வந்து நம்ம கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கான பிரத்யேக டாக்டர்ஸ் வந்து யூராலஜிஸ்ட் அப்படிங்கிறது, யூரினரி ஸ்பெசிஃபிக்காக பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ். அவங்கக்கிட்ட போய் இந்த சிம்டம்ஸை கம்ப்ளீட் டீட்டெயிலாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும். நிறைய கொஷின்ஸ் அவங்க வந்து கேட்பாங்க. அப்போ என்ன வகையான இன்கான்டன்ஸுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் வந்து நம்மளுடைய யூரோஃப்ளோமெட்ரிங்கிற டெஸ்ட் இருக்குது, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் டெஸ்ட்ஸ் இருக்குது, மேனோமெட்ரி வந்து பண்ணி எவ்வளோ பிளாடர் ப்ரெஷர் இருக்குது எல்லாமே பார்க்க முடியும், சிஸ்டோஸ்கோப்பி பண்ணி பார்க்க முடியும். நிறைய பரிசோதனைகள் வந்து இதுக்காக பிரத்யேகமாக இருக்குது. என்ன மாதிரியான இன்கான்டன்ஸுங்கிறத நம்ம தெரிஞ்சு அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா குவிக்காகவே அதுலேருந்து ரிலீவ் ஆகலாம். யூரின் வந்து லீக் ஆகிட்டு இருக்குது, யூரினரி இன்கான்டினன்ஸ் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக 5 வகைகளாக ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம பிரிச்சுக்க முடியும். நம்பர் 1 வந்து பிஹேவியரல் தெரப்பி. அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து இந்த டைமுக்கு தான் நம்ம வந்து யூரின் போகணும், இந்த டைம் போகக்கூடாது அப்படிங்கிறத நம்மளே ஒரு ஸ்கெட்யூல் பண்ணி 5 minutes ஒன்ஸோ 10 minutes ஒன்ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்கெட்யூல் பண்ணி போயிட்டு அந்த டைமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுடைய கான்டினன்ஸையும் நம்மளுடைய கண்ட்ரோலையும் கொண்டு வர வைக்கிறது. அதே மாதிரி பெட் டைம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே யூரின் போயிட்டு ஃப்ரீ ஆகிக்கிறது, வாட்டர் இன்டேக் வந்து கம்மி பண்ணிக்கிறது, கான்ஷியஸாக யூரினை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி இந்த டைம் ஒரு 2 minutes அடக்கிறோம்னா அடுத்த டைம் ஒரு 3 minutes அடக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே வர்றது. இந்த மாதிரி பண்ணுறது வந்து பிஹேவியரல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது டைப் வந்து யூரினரி கான்டினன்ஸ் டைட்டனிங் எக்ஸசைசஸ். இது வந்து பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து இந்த யூரினரி கான்டினன்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது தசைகளை வலுப்படுத்துறதுக்கு உண்டான எக்ஸசைஸ். இதுதான் கீகல் எக்ஸசைசஸ்ங்கிறது. கீகல் எக்ஸசைஸ்னால் என்னங்கிறது என்னோட யூடியூப் சேனலில் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். பொதுவாக கீகல் எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறதுன்னா, ஆசன வாய்க்கும் யூரினரி போகிற துவாரத்துக்கும் நடுவில் ஒரு பகுதி ஒன்று இருக்குங்க. அதுதான் வந்து பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் அப்படிங்கிறது. அந்த மசிலை யூரினோ மோஷனோ போகும்போது அடக்கி வைக்கிறதுக்கு ரொம்ப டைட் பண்ணி அடக்குவோம். அந்த அடக்கக்கூடிய மசில் தான் வந்து பெல்விக் ஃப்ளோர் மசில். இந்த மசிலை நம்ம சும்மா இருக்கிற நேரம், ஒரு டிவி பார்க்குற நேரம், ஒரு புக்கு படிக்கிற நேரம், ஆஃபீஸில் உட்கார நேரம், இந்த மாதிரி எனி டைம் வந்து அந்த மசிலை ஸ்லோவாக எவ்வளோ மேக்ஸிமம் அடக்க முடியுமோ டைட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அப்படியே மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணணும். இது வந்து ஸ்லோ கீகளும் ரொம்ப ஸ்லோவாக அடக்கி வச்சுட்டு ஒரு 5 counts என்ற வரைக்கும் அடக்கி வச்சுட்டு மறுபடியும் 5 counts என்ற வரைக்கும் ரிலாக்ஸ் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கணும். இதுலேயே ஃபாஸ்ட் கீகல்னு ஒன்று இருக்குது. அதாவது ஃபாஸ்ட் ட்விச்சிங், அடக்கி 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 விட்டுட்டே இருக்கிறது. இந்த மாதிரி பண்ணோம்னா பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து ரொம்ப டைட்டன் ஆயிரும். நாளடைவில் உங்களுக்கு வந்து கான்டினன்ஸ் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூன்றாவது டைப் வந்து ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காஃபி வந்து இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் காஸ் பண்ணும். ப்ளஸ் காஃபி பைட், சாக்லேட்ஸு, கொக்கோகோலா, ஆல்கஹால், சிட்ரிக் ஆசிட் ஜூஸ், இது எல்லாமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது மிக நல்லது. நான்காவது முக்கியமானது மெடிகேஷன்ஸ் நிறைய இதுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம். நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்களோட டாக்டர் பரிந்துரை பேரில் இது ஸ்டார்ட் பண்ணிக்கிறது நல்லது. டாக்டர், இது 4 வகையுமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கு ரிலீஃபே இல்லை அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. யூரினரி இன்கான்டினன்ஸ்க்கு அந்த மசில் டைட்டனிங் வால்வை வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து TOT, ட்ரான்ஸ் ஆப்டுரேட்டர் டேப்பிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஃபிஷியல் வால்வ் கிரியேட் பண்ணுற ஒரு சர்ஜரிஸ் வந்து இருக்குது. இதனுடைய சக்ஸஸ் ரேட் ஆல்மோஸ்ட் 100% சக்ஸஸ் ரேட் இருக்கும். பண்ணி முடிச்ச அடுத்த நாள் காலையிலேருந்து உங்களுக்கு வந்து அருமையான ஒரு கான்டினன்ஸ் வந்து உங்களுக்கு ரீக்ரியேட் ஆகி உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கும். ஸோ இது ஒரு டே கேர் ப்ரொசீஜராக தான் இருக்கும். காலையில் பண்ணால் மதியம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். லைஃப் லாங் க்யூராக இருக்கும். ஸோ இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கும் பொழுது யூரினரி இன்கான்டினன்ஸை பற்றி நம்ம பயப்படவே வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வீடியோவில் நிறைய யூரினரி இன்கான்டினன்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட்டுகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போய் கேள்விகளாக கேளுங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.